வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தகுதித் தேர்வு 7/2/2023 ஆஃப்டர்நூன் நடந்த வினாத்தாளில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 91வது கேள்வி பாருங்கள். முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை 4 இயல் எண்கள் அப்படின்னா 1, 2, 3, 4 இடைநிலை அப்படின்னா நடுவில் வரக்கூடிய நம்பர் பாருங்கள். முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் விட்டுலாம். நடுவில் அப்போ 2 நம்பர் கிடைக்குது. 2 நம்பர் வருதுன்னா என்ன பண்ணணும்? 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 5, 5 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2.5. இப்போ இடைநிலைன்னு வரும்போது நடுவில் ஒரு நம்பர் வருது. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல 5 எண்கள்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 2 நம்பர் போய்டும், இங்கே 2 நம்பர் போய்டும், நடுவில் இருக்கிறது தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். 4 நம்பராக இருக்கும்போது நடுவில் 2 நம்பர் வருது. அப்படி நடுவில் 2 நம்பர் வந்துச்சுன்னா 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக 92. முக்கோண பட்டகத்தின் முகங்கள், உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கையை f+v - e = 2 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காண்க. நமக்கு இங்கே ஆன்சர் சொல்கிறதுக்கு சூத்திரம் எல்லாம் தேவை கிடையாது. அவங்க என்ன வடிவம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். என்ன வடிவம் சொல்லியிருக்காங்கன்னா முக்கோண பட்டகம். நம்ம ஏற்கனவே இந்த முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் வச்சு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் தனித்தனியாக என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் இந்த ஃபார்முலா ஆயிலரின் சூத்திரத்துக்கு என்ன விளக்கன்றதையும் சொல்லியிருக்கோம். சொல்லப்போனால் இதை நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 8th புக்கில் வரக்கூடியது தான். அங்கே சில எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதை தனியாகவே எடுத்து காட்டுறேன். ஒரு சில செயல்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வடிவங்கள்லேருந்து தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. முக்கோண பட்டகத்துடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளுடைய எண்ணிக்கை என்னென்னு மட்டும் இங்கே நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். 5, 6, 9 முகங்கள் 5 முக்கோண பட்டகத்துக்கு, உச்சிகள் 6, விளிம்புகள் 9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 5, 6, 9. அடுத்தது 93. அடுத்தடுத்த ஏதேனும் 3 இயல் எண்களின் கூடுதல் 45. அதன் முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல். இந்த மாதிரி கொஷினுக்கு இதுக்கு நீங்கள் மெத்தடாக போடுறீங்கன்னா 3 எண்களுக்கு x+1 x+2ன்னு எடுக்கணும். ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முதல் அதாவது 3 எண்கள் சொல்லியிருக்காங்க. கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 45. 3 நம்பர் சொல்லியிருக்கிறதால 45 3ஆல் வகுத்தேன் அப்படின்னா 5 3 45. அப்போ கண்டிப்பாக நடுவில் இருக்கிற நம்பர் என்னவாக இருக்குன்னா, இது நடுவில் இருக்கிற நம்பர் எது? 15ங்கிறது. அப்போ 15க்கு முன்னாடி 14, அடுத்த நம்பர் 16. கரெக்டாக அந்த 3 எண் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த 3 நம்பரை கண்டுபிடிக்கணும்னா கூடுதலை 3ஆல் வகுக்கணும். கிடைக்கிற ஆன்சர் நடுவில் இருக்கிற நம்பர் வேணா கூட்டி பாருங்கள் 45 வந்துடும். அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல். முதல் மற்றும் 3ஆம் எண் 14, 16 ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 30ங்கிறது தான் சரியான விடை. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஈஸியான கேள்வி தான். அடுத்ததாக 94. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளின் பரவற்படி 16. ஒவ்வொரு மதிப்பும் 2ஆல் வகுக்கப்பட்டு கிடைக்கும் புதிய தரவு புள்ளிகளின் பரவற்படி. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது பரவற்படி. பரவற்படி அப்படின்னா டீவியேஷன், வேரியன்ஸ். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம் தேவை. 16க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. இது வேரியன்ஸ், இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் வகுக்கவோ பெருக்கவோ முடியும். ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆல் வகுக்கிறாங்க. அப்போ 4 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2. அப்போ இதோட திட்ட விலக்கம் என்ன கிடைக்குது? 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மறுபடியும் பரவற்படி. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோன்னா வேரியன்ஸ் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 4. சரிங்களா? நம்ம திட்ட விலக்கத்துக்கு தான் அவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பெருக்கிறது வகுக்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே வேரியன்ஸ்லேயே பண்ணலாமான்னா பண்ணலாம். இதை 2 வாட்டி பண்ணணும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ்லாம் வேண்டாங்கிறதால அவங்க எப்போ வேரியன்ஸ் கொடுத்தாலும் பரவற்படி கொடுத்தாலும் நீங்கள் அதை என்னவா மாற்றிக்கிறீங்க அப்படின்னா திட்ட விலக்கமாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? பரவற்படின்னு கொடுப்பாங்க. தமிழில் இங்கே பாருங்கள் பரவற்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லாட்டி தமிழில் விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இங்கிலீஷில் வேரியன்ஸ் இல்லை டீவியேஷன் சொல்லுவாங்க. பெரும்பாலும் வேரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ விலக்க வர்க்க சராசரின்னு கொடுத்தாலும் பரவற்படின்னு கொடுத்தாலும் ஒரே அர்த்தம் தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக 95. 6 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல மும்மடங்கு. அதில் 5 முழுக்கள் 3, 4, 6, 9, 10 மற்றும் அதன் இடைநிலை 8 எனில் 6வது முழு எண். இங்கே பாருங்கள், சராசரி இடைநிலை மாதிரி 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இடைநிலை 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 மடங்குன்னா 8 3 24ன்றது தான் சராசரி. அப்போ சராசரி தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக 6 நம்பரில் 5 நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த 5த்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குது? 3 4 6 9 10 ஆட் பண்ணோன்னா 32. 6வது நம்பர் தெரியாது, ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சராசரிக்கு என்ன அர்த்தம்? மொத்தத்தையும் கூட்டி அத்தனையால் வகுக்கணும். அப்போ 6ஆல் வகுக்கிறேன் ஈக்குவல் சராசரி. சராசரி தான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 24. பக்கத்தில் இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். 24 6ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 144. கரெக்டாக? ப்ளஸில் இருக்கிற 32 இங்கே வந்தால் -32.
அப்போ 144லேருந்து 32 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 112ங்கிறது தான் ஆன்சர். ஆனால் கீழே ஆப்ஷனில் எதுலேயுமே அவங்க அதை கொடுக்கல. ஸோ ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க, எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் கரெக்டுன்ட்டு. ஸோ சரியான விடை 112, 112. அடுத்து 96. கார்ட்டீசியன் தளத்தில் -3,0 என்ற புள்ளி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக? -3ங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸில் வரணும். அப்போ -3ங்கிறது இங்கே வரும். 0ன்னா ஒயில் 0 மேலே போகாது, இங்கேயே நின்றுடும். அப்போ எந்த அச்சு மேலே அமைந்திருக்கு அப்படின்னா ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சின் மீது. ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ தூரம் டயக்ராமில் போட வேண்டாம். அவங்க கொடுத்துருக்கிறது -3,0. எது 0 ஆகிடுச்சு? ஒய் 0 ஆகிடுச்சு. அப்போ ஒய் 0 ஆகிடுச்சுன்னா எது இருக்குது? எக்ஸ் அச்சு மேலே தான் இருக்கும். சப்போஸ் இதே இப்படி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, 0,3ன்ட்டு எக்ஸ் 0 ஆகிடுச்சு. அப்போ இது எந்த அச்சு மேலே இருக்கும் அப்படின்னா ஒய் அச்சு மேலே இருக்கும். இது தெரியும் இல்லையா? முதல்ல இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது ஒய். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புள்ளியை எழுதுகிறோன்னாலே கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அதுதான் 97. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் அவற்றுள் ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவானது. ஓகே, சுற்றளவு கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம முதல்ல நீளம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வட்டக்கோண பகுதியுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோன்னா P = L + 2R. அப்போ L கண்டுபிடிச்சா தான் இங்கே வர முடியும். கரெக்டாக? L கண்டுபிடிக்கணும் நம்ம சாதாரணமாக சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவே தான். θ/316 வரும். இங்கே θ கொடுக்காம 5 சம அளவு உள்ளன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2πr, வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 × 22/7 ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35. இது அவங்க மொத்தம் எத்தனை பாகமாக பிரிக்கிறாங்கன்னா 5 பாகமாக. அதனால் டிவைடில் 5. ஏன்னா இது ஒட்டு மொத்தமான வட்டத்தினுடைய சுற்றளவு. அதை அவங்க 5ஆக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா பையில் 5 போட்டுக்கிறோம். பாருங்கள், 1 7 7, 7 35, 1 5 5, 1 5 5 கேன்சல் ஆகிடும். அப்போது வில்லின் நீளம் என்ன கிடைக்குதுன்னா 2 × 22 44 சென்டிமீட்டர். சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? இது வந்து L கண்டுபிடிச்சது. கரெக்டாக? L + 2R. L கண்டுபிடிச்சிட்டோம். 2Rனா ஆரத்தை 2 வாட்டி பெருக்கணும். அப்போ 35 × 2 70. ஸோ 44 + 70 ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 114. 114 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. புரிஞ்சு முடியுதா? சுற்றளவு கேட்டிருந்தாங்க, இது அந்த வில்லி நீளம் கேட்டிருந்தாங்கன்னா இங்கேயே நிறுத்தியிருக்கலாம். அவங்க சுற்றளவு கேட்குறதால கூட நம்ம 2R ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது 98. 2 ³ 40 + 3 ³ 625 - 4 ³ 320. இப்போ இதில் பாருங்கள், க்யூத் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ 40னா 40 எப்படி பிரிக்கலாம்? 8 5 40ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக? ஏன் 8 5 40ன்னு பிரிக்கிறேன்னா க்யூத் ரூட் 8க்கு க்யூத் ரூட் எடுக்க முடியும். 8 க்யூத் ரூட் எடுத்தோன்னா 2. வெளியில் ஏற்கனவே 2 இருக்குமா? அந்த 2. 8க்கு க்யூத் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 2 வரும். ஏன்னா 2 க்யூப் 8. இது இல்லாமல் உள்ளே என்ன இருக்குன்னா க்யூத் ரூட் ஆஃப் 5. இது அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3 625 கூட 125 × 5ன்னு எழுதலாம். அப்போ 125க்கு க்யூத் ரூட் எடுத்தோன்னா 5. அப்போது 5 இந்த க்யூத் ரூட் ஆஃப் 5 இங்கே அப்படியே வந்துடும். மைனஸ் 4 × 320. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி 125 × 5லாம் பிரிக்க முடியல அப்படின்னா நம்ம உட்காந்து என்ன பண்ணணும்னா இந்த டானா முறையில் போட்டு பார்க்கணும். இப்படி போட்டே வரணும். 5 5 5ன்னு 3 வாட்டி வரும், 4 வாட்டி வரும். 3 5க்கு பதில் ஒரு 5, இன்னொரு 5 அப்படியே வந்துடும் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? இப்போ 320 இதே மாதிரி பிரிக்கணும். 320 எப்படி பிரிக்கலாம்? இங்கே இப்போ 320 நமக்கு டக்குன்னு தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள், 320 எப்படி டானா போட்டு பார்த்துக்கணும். 4ஆம் வாய்ப்பாட்டோடு நீங்கள் செய்யலாம். 4ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சிங்கன்னா 8 32 0. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சீங்க அப்படின்னா 20. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சோன்னா 5 20. அப்போ எத்தனை வாட்டி 4 வருது? 3 வாட்டி வருது. க்யூத் ரூட்ன்றதால 3 வாட்டி வந்தால் ஒரு வாட்டி எடுத்துடணும். உள்ள க்யூத் ரூட் ஆஃப் 5 அப்படியே இருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே க்யூத் ரூட் ஆஃப் 5, க்யூத் ரூட் ஆஃப் 5, க்யூத் ரூட் ஆஃப் 5 அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆடோ சப்போ பண்ண முடியும். அப்போ இங்கே பாருங்கள், 2 4 ப்ளஸ் 3 5 15 மைனஸ் 4 16. அப்போது 4 15 19. 19ல் 6 போயிடுச்சுன்னா 3. இந்த க்யூத் ரூட் ஆஃப் 5ங்கிறது எல்லாத்துலேயும் வரும். அதனால் நான் உங்களுக்கு மேலே போடல. ஸோ 3 க்யூத் ரூட் ஆஃப் 5ங்கிறது தான் ஆன்சர். கவனமாக போடணும். இதை போட்டு போகிறீங்க. இது 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. நமக்கு 3 க்யூத் ரூட் ஆஃப் 5ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இருக்குது பாருங்கள். இதை போட்டிங்கன்னா தப்பு. அதனால தான் மெயினாக இதை எடுத்தது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே க்யூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 99. முக்கோணம் PQRல் PS = 3, SQ 6, PT 5, TR 10 எனில் QR. இப்போ இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்க அளவில் எழுதிடலாம். PS 3, SQ
6, டிஆர் 10, பிடி 5. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த கியூஆர் என்னன்றது கொஷின். ஆக்சுவலாக இந்த ரெண்டு முக்கோணமும் சர்வசமமானு பார்க்கணும். நமக்கு இங்கே 1 மார்க்ன்றதால் அவ்வளோ தூரம்லாம் பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக அவங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இந்த சின்ன முக்கோணம், இது ஒரு பெரிய முக்கோணம். கரெக்டாக உங்களுக்கு புரியுறதுக்காக நான் பார்த்து தனியாக போட்டு காட்டுறேன். சின்ன முக்கோணத்தில் என்னென்ன அளவு இருக்குன்னா 3, 5ன்னு இருக்குது. பெரிய முக்கோணம் போது இது ஃபுல்லாக 3 6 கூட்டினோன்னா 9, இந்த பக்கம் 5 10 கூட்டினோன்னா 15. கரெக்டாக அவங்க கேட்டிருக்கிறது எந்த அளவு கேட்டிருக்காங்கன்னா கியூஆர், கீழே இருக்கிற இந்த அளவு கேட்டிருக்காங்க. இந்த சின்ன முக்கோணத்தில் கீழே என்ன இருக்குன்னா எஸ்டி இருக்குது. ஏன் இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுகளை நம்ம பையில் எழுதலாம். இங்கே பாருங்கள், இங்கே 3, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9. அப்போது 3/9 இந்த பக்கம் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் எழுதலாம். இங்கே கீழே என்ன இருக்குது எஸ்டி பை, இங்கே கீழே என்ன இருக்குது கியூஆர். கரெக்டாக அவங்க கேட்குறது கியூஆர். இங்கே பாருங்கள், 1 3 3 3 9 கிராஸ் மல்டிப்ளை. இந்த கியூஆர் இங்கே எடுத்துகிட்டு வாங்க. 1ஐயும் கியூஆரையும் மல்டிப்ளை பண்ணால் கியூஆர், இந்த 3 இங்கே எடுத்துகிட்டு வாங்க. 3 எஸ்டி மல்டிப்ளை பண்ணோன்னா 3 எஸ்டி. அவங்க கேட்டது கியூஆருடைய வேல்யூ. ஸோ கியூஆர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எஸ்டி. 3 இன்ட்டு எஸ்டி இது வரைக்கும் பாருங்கள், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவங்க எஸ்டிக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம அதையும் போட்டு அப்ளை பண்ணி சொல்லலாம். இங்கே அப்படி எதுவும் கொடுக்கலன்றதால இப்படியே விட்டுடலாம். 100. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் 45 டிகிரி மற்றும் 35 டிகிரி எனில் மூன்றாவது கோணம். இது நமக்கு நல்லாவே தெரியுமே. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. 45 35 2 வந்துடுச்சு, கூட்டினா 80 டிகிரி. அப்போது 180லேருந்து 80 கழிச்சோம் அப்படின்னா 100 டிகிரி அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான சரியான விடை. ஆப்ஷன் டி, 100 டிகிரி. சரிங்களா? அடுத்து 101 பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x ப்ளஸ் 64 எனில் ஒய்யின் மதிப்பு. இதை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x ப்ளஸ் 64 எக்ஸ் மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 16x ப்ளஸ் பி ஸ்கொயர் 64 வந்துடும். அவங்க இதை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு. பாருங்கள், இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் 8. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா -8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதால ப்ளஸ் 8ன்னு போட்டுறக்கூடாது. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், வேறு குறி இருக்கிறதால -8. சரியா? 102. பின்வருவனவற்றில் எது பித்தகோரியன் எண் அல்ல? இதை ஏற்கனவே முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் பார்த்துருக்கோம். 3 4 5ங்கிறது பித்தகோரியன் நம்பர் தான். இங்கே 5 12 13 பித்தகோரியன் நம்பர் தான். எப்படின்னு தெரியுதுல்ல? இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, கூட்டினா 169. 169ங்கிறது 13 ஸ்கொயர் பாருங்கள். அப்போ இது பித்தகோரியன் எண். அவங்க கேட்டிருக்கிறது எது பித்தகோரியன் எண் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? 7 24 25 பித்தகோரியன் நம்பர் தான். 7 ஸ்கொயர் 49, 24 ஸ்கொயர் 576, கூட்டினீங்க அப்படின்னா 625ங்கிறது 25 ஸ்கொயர். அப்போ இதுதான் பித்தகோரியன் எண் கிடையாது. என்ன பாருங்கள், 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 41. 41ங்கிறது 12 ஸ்கொயர் கிடையாது பாருங்கள். அப்போ இது பித்தகோரியன் எண் அல்ல. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. பித்தாகரஸ் நம்பரை வச்சு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் ஒரு பொதுவான கதிர், ஒரு பொதுவான உச்சி, பொதுவான உட்பகுதி இல்லை எனில் அவை அடுத்தடுத்த கோணங்கள். அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொதுவான கதிர் இருக்கணும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதில் நம்ம நிறைய கோணங்கள் வரையலாம். இப்படி நம்ம எப்படி வேணாலும் போடலாம். இப்போ இது பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான இது ஒரு கோணம் ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கோணம் பின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஏன்ற கோணம், இது பின்ற கோணம். ரெண்டுத்துக்கும் இது எப்படி இருக்குன்னா ஒரு பொதுவான கதிராக இருக்குது. பொதுவான கதிர் இது போயிட்டே தான் இருக்கும், கதிர் இது. அடுத்தது பொதுவான உச்சி. இது பாருங்கள், இதுக்கும் இதுதான் உச்சி, இதுக்கும் இதுதான் உச்சி. ஆனால் என்ன கிடையாதுன்னா பொதுவான உட்பகுதி கிடையாது. இது வேறு உட்பகுதி, இது வேறு உட்பகுதி. இப்படி இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அடுத்தடுத்த கோணங்கள்னு சொல்லுவோம். இது அடுத்தடுத்த கோணங்களுக்கான டெஃபினேஷன். ஆக்சுவலாக இங்கிலீஷில் அது அழகாக சொல்லியிருக்காங்க. 1 காமன் ஆர்ம், 1 காமன் வெர்டெக்ஸ், நோ காமன் இன்டீரியர். இங்கே என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுதுன்னா ஒரு இதெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த இல்லைன்ற வார்த்தைக்கு இது மூணுத்துக்கும் சேர்த்து இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிடுது. கிடையாது. பொதுவான உட்பகுதி இல்லைன்றதுக்கு மட்டும்தான் அந்த இல்லை. ஒரு கதிர் இருக்கணும், ஒரு உச்சி இருக்கணும், உட்பகுதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடுத்தடுத்த கோணங்கள்னு சொல்லுவோம். நமக்கு அடுத்தடுத்த கோணங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் இது. அதை தான் தூக்கி அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 104. ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் 30 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக கூறிடும் எனில் அதன் சுற்றளவு. பாருங்கள், சாய் சதுரத்துடைய மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க 30 60. இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று அது செங்குத்தாக தான் கூறிடுமே.
இதில் பார்த்தீங்கன்னா 30ல் பாதி இங்கே 15, 18ல் பாதி 16ல் பாதி 8. ஏன்னா அவங்க சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ எனக்கு பக்க அளவு தெரியணும். இது பாருங்கள், இது 90 டிகிரி. அப்படின்னா 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225, 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64, ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 289. 289ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னா 17ஓட ஸ்கொயர். அப்போ ஒரு பக்க அளவு 17. சாய் சொருத்தை பொறுத்த வரைக்கும் சதுர மாதிரி தான், 4 பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ 17 17 17 17 இன்ட்டு 4, 17 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 68 சென்டிமீட்டர் தான் சுற்றளவு. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 68 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? முதல்ல பக்க அளவு கண்டுபிடிச்சிடும். அதுலேருந்து சுற்றளவு வேணும் அப்படின்னும் போது 4 பக்கத்தையும் அந்த 4ஆல் பெருக்கிறோம், முடிஞ்சிச்சு. பரப்பளவு கேட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2 யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றளவு கேட்டிருக்கிறதால இவ்வளோ வேலை செய்கிறோம். சரியா? அடுத்ததாக 105. லூகாஸ் எண் தொடரின் 7வது மற்றும் 6வது உறுப்பிற்கு இடையேயான வேறுபாடு. லூகாஸ் எண் தொடர் இது வரைக்கும் கொடுத்ததால நமக்கு ஃபிபோனாசி எண் தொடர் தான் கொடுத்தாங்க. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் லூகாஸ் எண் தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிபோனாசி மாதிரியே தான் லூகாஸ்ன்றதும். ஃபிபோனாசினா 1 1ன்னு ஆரம்பிக்கும். கரெக்டாக? லூகாஸ்னா 1 3ன்னு ஆரம்பிக்கும். மீதி எல்லாம் அதே தான். பாருங்கள், 1 3, 1 3ஐயும் கூட்டினோன்னா 4, 3 4ஐயும் கூட்டினோன்னா 7, 4 7ஐயும் கூட்டினோன்னா 11, 7ஐயும் 11ஐயும் கூட்டினோன்னா 18, 11 18ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 29, இப்படின்னு போயிட்டே இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 7வது மற்றும் 6வது உறுப்பிற்கு இடையான வேறுபாடு. 1 2 3 4 5 6 7, 6வது 7வது உறுப்பு. அப்போ 29 18 வேறுபாடுன்றதால மைனஸ் பண்ணுறோம். 29ல் 18 போயிடுச்சுன்னா 11ங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. நம்ம புரியுதுங்களா? லூகாஸ் எண் தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக 106. ராமின் மொத்த வருமானம் ரூபாய் 90,000. அதில் 70% செலவழித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகை சேமித்தார்? 70% செலவு பண்ணிட்டாருமா. அப்போ எத்தனை சதவீதம் சேமிச்சிருப்பார்? மீதி 30%. அமௌண்ட் வந்து 90,000 ரூபாய். அவர் சேமிக்கிறத கேட்குறதால நான் 30% இல்லை 70% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். நமக்கு தான் ஈஸியாக இருக்குது. அதனால் 30% கண்டுபிடிச்சிடறேன். பாருங்கள், 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 9 27 1 2 3 0. அப்போ அவர் எவ்வளோ சேமிக்கிறாரு அப்படின்னா ரூபாய் 27,000. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், 107. கூற்று ஒரு அசோசனும் ஒரு ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட மிகச்சிறிய பித்தகோரியன் 3ஆம் தொகுதி 6 8 10. ஆமாம், இந்த பித்தகோரியன் தொகுதி எழுதும்போது முதல்ல 3 4 5ன்னு வரும். அடுத்து வரக்கூடிய 6 8 10 தான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரீசன், a = m² - n², b = 2mn, c = m² + n² எனில் ABC ஆனது ஒரு பிதாகரஸ் 3ஆம் தொகுதியாகும். ஆமாம், இதுவும் கரெக்டு. இது ஆக்சுவலாக 8th புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஜாமெண்ட்ரி டாப்பிக்கை கிளாஸ் வைஸாக போட்டு வரேன் இல்லையா? அதில் போட்டு வரும்போது இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனால் அந்த 8 நீங்கள் சொல்லியிருக்கிறதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போது அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று சரியான விளக்கம் கிடையாது. இது இருக்குது பாருங்கள், கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஸ்டேட்மெண்ட் தனித்தனியாக பார்க்குறப்ப கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ரீசன் தானே அவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனால் ஆப்ஷன் பி. அடுத்தது 108. 4/3 / 4/7 /5 பெருக்கல் 4/-6. இந்த பாருங்கள், இந்த 5 ரெண்டுத்துக்குமே உள்ளே கொடுக்கலாம். அப்போ 4/3 15, 7 5 35. ஆனால் வகுத்தலில் இருக்குது. வகுத்தில் இருக்கிறது மேலே வரும்போது என்னவாயிடும் அப்படின்னா மைனஸில் வந்துடும். கரெக்டாக வகுத்தில் இருக்குது, மேலே வரும். அப்போ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகிடும். 15 35 போயிடுச்சுன்னா -20. இங்கே பாருங்கள், இன்ட்டு 4/-6 பெருக்கல் இருக்கிறதால மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். அப்போ -6. ஸோ 20 6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -26. ஸோ ஆன்சர் 4/-26. 4/-26. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து 109. வகைப்படுத்தப்படாத நிகழ்வெண் பரவலில் மிகப்பெரிய நிகழ்வெண்ணை பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு. மிகப்பெரிய நிகழ்வெண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய நிகழ்வெண்ணா நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக வர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மோட்னு சொல்லுவோம். நமக்கு அந்த வார்த்தைகளை ரொம்ப சுத்தமாக கொடுத்துருக்கிறதால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய நிகழ்வெண்ணா நிறைய வாட்டி திரும்ப திரும்ப வர்றதுன்னு அர்த்தம். ஸோ நிறைய வாட்டி திரும்ப திரும்ப வர நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. 110. வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? இங்கே நான் எக்ஸஸாக சில பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வட்டத்துக்கு வெளியில் ஒரு புள்ளி இருக்குன்னா இங்கேருந்து வட்டத்துக்கு 2 தொடுகோடு வரையலாம். வட்டத்துக்கு மேலேயே ஒரு புள்ளி இருக்குன்னா ஒரு தொடுகோடு வரையலாம்.
வட்டத்துக்கு உள்ளே ஒரு புள்ளி இருக்குன்னா உள்ளேருந்து தொடுகோடு வரைய முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு தொடுகோடுனா என்ன அர்த்தம்னா வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகணும். இப்படி வட்டத்தை தொட்டுட்டு போகுது அப்படின்னா அதுதான் தொடுகோடு. உள்ளேருந்து வரைகிறீங்கன்னா வட்டத்தை தொட்டுட்டு போகாது, வட்டத்தை வெட்டிட்டு போகும் பாருங்கள். வெட்டுக்கோடு சீக்கண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வட்டத்துக்கு உள்ளேருந்து தொடுகோடு வரைய முடியாது, வெட்டுக்கோடு தான் வரைய முடியும். ஸோ வட்டத்துக்கு உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து வரையக்கூடிய தொடுகோடுகளின் எண்ணிக்கை 0. புரியுதா? வட்டத்துக்கு வெளியில் இருந்துன்னா 2, வட்டத்துக்கு மேலே இருந்துன்னா 1, வட்டத்துக்கு உள்ளே இருந்து அப்படின்னா 0. சரிங்களா? அடுத்து 111. ஏபிசி என்ற முக்கோணத்தில் ஆங்கிள் பி என்பது ஆங்கிள் ஏயில் 3இல் 1 பங்கு ஆகும். சி என்பது ஏவை விட 40 டிகிரி அதிகம் எனில் ஆங்கிள் பியின் கோண அளவு. அவங்க பியுடைய கோண அளவு என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏயில் 3இல் 1 பங்கு, ஏவுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏயில் இருந்தால் 3இல் 1 பங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ பி என்னவாக இருக்கும் அப்படின்னா அதில் 3இல் 1 பங்கு, அப்போ x/3. அடுத்தது சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ விட 40 அதிகம், அப்போ சியோட வேல்யூ x+40. இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்கள். அப்போ 3 கோணங்களுடைய வேல்யூ இது ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ x/3 ப்ளஸ் சியோடைய வேல்யூ x+40. இது மூணுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 180 டிகிரி. கரெக்டாக? மீசிமா எடுக்கலாம். இந்த 40 வேணால் இங்கே அமிச்சிடலாம். +40 இங்கே வந்தால் -40. அப்போ என்னவாயிடும் அப்படின்னா 140 ஆகிடும். இங்கே மீசிமா எடுத்தீங்க அப்படின்னா 3, இங்கே 3x, இது ஒரு 3x. அப்போ 3x + 3x 6x, இது ஒரு x 7x. நமக்கு தேவை x தான். அப்போ மேலே இருக்கிற 7/3 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 3/7. புரியுதா? அப்போ 1 7 7, 2 7 14, அப்போ 20, 2 3 6, ஸோ 60. 60ங்கிறது எக்ஸோட வேல்யூ. எக்ஸுங்கிறது நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா ஏவுக்கு வச்சுருக்கோம். ஏவுக்கு 60. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பிக்கு என்ன வச்சுருக்கோம்? x/3. அப்போ 60/3. 60 3 அடிச்சிங்க அப்படின்னா 20. ஸோ கோணம் பியினுடைய வேல்யூ 20 டிகிரி. கொஸ்டினில் அழகாக கேட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? நம்ம முதல்ல 3 கோணத்தையும் கரெக்டாக எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி அதுலேருந்து பியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது 56,82,531க்கு அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு. இப்போ பாருங்களேன், 56, 82, 531. லட்சம் 1, 10, 100, 1000, 10,000 இதான் லட்சம். கரெக்டாக? அதை மட்டும் நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5ஓ 5ஐ விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா இது கூட 1 சேர்த்துக்கணும். 5ஐ விட கம்மியாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 8. அப்போது இந்த 6 கூட 1 சேர்த்துக்கணும், 7. மீதி இருக்கிற எல்லா நம்பருக்கும் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா எது இருந்தாலும் 0 போட்டுக்கணும். ஸோ 57 லட்சம். 57 ஒரு 5 0 போட்டால் முடிஞ்சிச்சு. எங்கே இருக்குன்னு பாருங்கள், 57 5 0. ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஸோ உத்தேச மதிப்பு வச்சு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி. அடுத்த கொஷின், பின்வருவனற்றுள் 4, 6 மற்றும் 11 ஆகிய எண்களால் வகுப்படும் எண் எது? இல்லை 4ஆம் வாய்ப்பாட்டில் எது வரும்னு பார்க்கணும். 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா கடைசி 2 நம்பர் பார்த்தா போதும். கடைசி 2 நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வந்துச்சாலே மொத்தமாக 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது வருது, இது வருது, எல்லாமே வருது. நம்ம ஒன்று பண்ணுவோம், 11 எடுத்துக்கலாம். 11க்கு ஐடியாவை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். எப்படி? இப்போ 79 564 முதல் நம்பர். 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா 1 விட்டு ஒரு நம்பரை கூட்டணும். 7 5 12 4 16. நடுவில் இருக்கிற நம்பரை கூட்டணும். 9 6 கூட்டணும் அப்படின்னா 15. மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 வரணும், இல்லைனா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ஆனால் இங்கே என்ன வருதுன்னா 1 வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து 2க்கு வரேன். 80 124. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். 1 விட்டு ஒரு நம்பர். 8 1 9, 9 4 13. மீதி இருக்கிற 1 விட்டு ஒரு நம்பர். 0 2 2. 13 2 போயிடுச்சுன்னா 11. பாருங்கள், மீதி 0வோ இல்லை 11ஓ வரணும். இது வருது. மீதியை செக் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், 7 3 10, 10 2 12. இங்கே 6 3 9. 12 9 போயிடுச்சுன்னா 3. அப்போ மீதி 0வோ 11ஆம் வாய்ப்பாட்லேயோ வரல. இங்கே 43 0 56 இல்லையா? 4 0 4, 4 6 10, 5 3 8, 10 8 போயிடுச்சுன்னா 2. இதுவும் மீதி 2 தான் வருது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நீங்கள் 11ஆம் வாய்ப்பாடு வச்சு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக வருது பாருங்கள். எல்லா ஆப்ஷன்லாம் வராது. ஒன்று 4ஆம் வாய்ப்பாட்லையோ 6ஆம் வாய்ப்பாட்லையோ 11ஆம் வாய்ப்பாட்டில் வராத மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். புரியுது? ஆப்ஷன் பி. அடுத்து 114. இதில் -7x+2 இன்ட்டு -7/5 ஈக்குவல் டு -7/10 எனில் எக்ஸை காண்க. பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதால பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே x+2 + 5.
ஈக்குவல் டு இந்த பக்கம் 10, 5 2 7 ப்ளஸ் 7 இங்கே வந்தால் -7, 10ல் 7 போயிடுச்சுன்னா 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததான் அரை பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில் அதே கேழ்வரகு அடையின் 2/3 பங்கு. முதல்ல இது அரை பங்கு சொல்லியிருக்காங்க. அரை பங்கு 120. அப்போ ஒரு பங்குன்னா இந்த 2 இங்கே வந்துடுமா? அப்போ 120 × 2 240. அரை கிலோ 120 ரூபானா 1 கிலோ 240 ரூபா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட 2/3 பங்கு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 2/3. 1 3 3, 8 3 24, 0. அப்போ 8 2 16, 160 கிராம். சரியா? 116. ஒரு லீப் வருடத்தில் 53 சனிக்கிழமைகள் கிடைக்காமல் இருக்க நிகழ்தகவு. ஒரு லீப் நம்ம ப்ராபபிலிட்டி பற்றி ஒரு வீடியோவே தனியாக போட போகிறோம். அங்கே இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவோம். ப்ராபபிலிட்டியில் என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம். ஒரு 4 டைப் இருக்குது. அந்த 5 டைப்புமே நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அங்கே இதை பற்றி சொல்லுவோம். 53 சனிக்கிழமை கிடைக்கணும் அப்படின்னா நிகழ்தகவு 2/7. லீப் வருஷத்தில் 53 சனிக்கிழமை வரணுன்னா 2/7. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிடைக்காமல் இருக்க. அப்போ 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 5/7. இல்லை 1லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டேன்னா 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. ஸோ கிடைக்காமல் இருக்க நிகழ்தகவு 5/7. இதோ பாருங்கள், ஆப்ஷன் டி. இது வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ராப்ளம்லேருந்து வீடியோ போடல. இதுக்கு மேலே போட்டேன்னா அதோட லிங்க்கையும் தரேன். ஏன்னா அதை ஃபியூச்சரில் எடுத்து பார்க்குறவங்களுக்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் நான் போட்டிருந்தேன்னா அதோட லிங்கை கீழே கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது 117. கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரி காண்க. கூட்டு சராசரினா மொத்தத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுக்கணும் இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் எத்தனை முறை இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 140 4. அப்போ 140 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 560. 142 × 1 142 தான். 150 × 2 300. 154 × 1 154. 145 × 2 290. 147 × 2 294. இது மொத்தத்தையும் கூட்டணுன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1740. இது கூடுதல் 1740 பை மொத்தம் எத்தனையோ அதால் வகுக்கணும். 4 4 1 5 5 2 7 8 10 12. அப்போ 1740 12ஆல் வகுக்கணும். நீங்கள் நேரடியாக வகுத்தாலும் சரி தான், இல்லை 2ஆம் வாய்ப்பாடாக வகுத்தாலும் சரி தான். நான் அப்படியே வகுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 12 12, மீதி 5, 4 12 48, மீதி 6, 12 60. ஸோ ஆன்சர் 145. 145. இந்த பெருக்கி கூட்டுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி 145. அடுத்ததாக 118. கனசதுரத்தின் கன அளவு 125 சென்டிமீட்டர் கியூப். மேலும் அதன் பக்கங்கள் x+1 சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு. அப்போ பாருங்கள், கன அளவு 125 சென்டிமீட்டர் கியூப். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம? ஏ கியூப். ஏ கியூப் 125னா ஏவோட வேல்யூ 5. ஏன்னா 5 கியூப் 125. இந்த ஏவை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா x+1ன்னு சொல்கிறாங்க. பக்க அளவு. நம்ம பக்க அளவு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5. +1 இங்கே வந்தால் -1. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. சரியா? 119. டேஷ் என்பது வரைபட முறையில் தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவலுக்கான நேர்கோட்டு வரைபடம் ஆகும். தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவலுக்கான நேர்கோட்டு வரைபடம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்னா ஃப்ரீக்வன்சி பாலிகனை சொல்லுவோம். நிகழ்வு பலகோணம்னு இருக்குது பாருங்கள். இது என்னென்னா நம்ம டயக்ராம் வரையும் போது எப்படி வரும்னா இப்படி நேர்கோடு மாதிரி வரும். நடுநடுவில் புள்ளியை வச்சுட்டு எப்படி அதோடைய இது போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கோடாக வரைவோம். ஸோ நிகழ்வெண் பலகோணம்ன்றது தான் நேர்கோடாக வரையக்கூடியது. வட்ட விளக்கப்படம் அப்படின்னா வட்டம் போட்டுட்டு அதை பிரித்து சொல்கிறது. நிகழ்வு செவ்வகம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி பார் கிராஃப் மாதிரி இப்படி போடுறது. பட்டை விளக்கப்படனாலும் அதே மாதிரி தான், பார் கிராஃப் தான். சரிங்களா? ஸோ கோடு கோடாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு பலகோணம், ஃப்ரீக்வன்சி பாலிகன். அடுத்தது 120. இந்த கொஸ்டின் பேப்பருடைய கடைசி கேள்வி. 123 மற்றும் 124 ஆகிய இரு எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வர்க்கமற்ற எண்கள் எத்தனை? இது ஏற்கனவே மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 போட்டிருந்தோம் பாருங்கள். அங்கே இந்த மாடலில் கொஸ்டின் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பரை கொடுத்துட்டு அதுக்கிடையில் இருக்கக்கூடிய நான் ஸ்கொயர் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா, வர்க்கமற்ற எண்கள் கொடுக்குறாங்கன்னா இந்த முதல் நம்பரை 123, அதாவது சின்ன நம்பரை 2ஆல் பெருக்கிட்டால் முடிஞ்சிச்சு. 123 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 246. இங்கே ஆப்ஷனில் அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் 246. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த தேதிக்கான மேத்ஸ் ஆன்சர் கீ ஃபுல்லாக முடியுதுமா. இன்னொரு 3-4 டேஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம அதையும் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.